மக்களை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ நம்ம வந்து கார் வாங்கினதுக்கப்புறமேட்டு மொபைல் ஹோல்டர், அதாவது காருக்கு மொபைல் ஹோல்டர்லாம் நம்ம வாங்குவோம். அந்த மாதிரி நம்பி வாங்கக்கூடாத ஒரு கேஜெட்டை நான் வந்து வாங்கிட்டேன். அதோட பர்பஸ் அவங்க வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் அது 100% முழுமையாக இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா அது கிடையவே கிடையாது. என்ன ரீசன் அப்படின்றது பார்த்தோன்னாக்கா, நம்ம கண்ணாடியோட சர்ஃபஸ் வந்து பார்த்திங்கன்னா காரில் இந்த ஷார்ப்பாக இப்படி கிராஸாக இருக்கும். இப்போது நம்ம வந்து அதை வந்து நான் 300 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். அந்த ப்ராடக்ட் காட்டுறேன் பாருங்கள் நீங்களே. பாருங்க, இது கரெக்டாக திருப்பினா ஒட்டுது. இந்த இடம் திருப்பினாக்கா ஒட்டுது, எல்லாம் ஆகுது. அதெல்லாம் இன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கண்ணாடிக்கு வரும்போதும் டேஷ்போர்டுக்கு வரும்போதும் இது வந்து 0 தான் எனக்கு தெரிஞ்ச வரலாம். இந்த ப்ராடக்ட் மட்டும் யாருன்னா வாங்கணும்னு நினச்சி வாங்கிடாதீங்க. அது உங்களுக்கு தான் லாஸு. நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த சர்ஃபேஸில் இது இப்படி கிராஸாக இப்படி இருக்கா. அப்போ இது ஓரளவுக்கு தான் தூக்க முடியும், ரொம்ப தூக்க முடியாது. அப்போது மொபைல் இது வந்து இப்படி கிராஸிங்காக மேலே பார்த்த மாதிரி போயிடும். சரி, அங்கே வேணாம், இங்கே இது பண்ணோன்னாக்கா இதுவும் வேஸ்ட்டு. இந்த இடத்துலையும் வைக்க முடியாது. சரி, டேஷ்போர்டில் எங்கடா வைக்கிறது அப்படின்னு பார்த்தாக்கா இந்த இடத்துல எங்கேயுமே ஒட்ட வைக்கவும் முடியாது. அதுக்கான ஆப்ஷனும் இந்த டேஷ்போர்டில் எங்கேயுமே கிடையாது. நான் ஒட்டினா ஒன்று இந்த டிஸ்பிளேயில் தான் நான் ஒட்டணும். இந்த டிஸ்பிளேயில் ஓனர் ஒட்ட வைக்க ஒத்துப்பாரா சொல்லுங்கள்? டிஸ்பிளே எதனா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ இது வந்து ஃபெயிலியர் தான். இது யாரும் நம்பி வாங்கிடாதீங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வந்து யூடியூப்பில் ஃபேஸ்புக்கிலலாம் வந்துட்டுருக்குது. இது யாரும் நம்பி வாங்கிடாதீங்க. நான் வந்து ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். கேக்கடிய வரலாம் வந்திருந்தேன், அதனால் நான் வாங்கினேன். எனக்கு வந்து இது வந்து பிரயோஜனம் இல்லை. நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்காக காரில் இதை வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து பிளாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இதை ட்ரை பண்ணேன். ஆனால் சுத்தமாக டோட்டலாக வேஸ்ட். 300 ரூபா தண்டம் தான். நம்பி இந்த ப்ராடக்ட்டை மட்டும் வாங்கிடாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இது மேக்னெட்டிக் தான், நல்லா பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் வந்தால் கார் வச்சுட்டுக்கோங்க. முதல்ல வாங்கக்கூடாத கேஜெட் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். இந்த கேஜெட் வாங்கிடாதீங்க.